செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாராயணன் பேசுகிறம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கவன ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். உனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கானா? உங்க வீட்டுக்காரர் ஒரு காலத்துல பிரச்சனை குடி பயங்கரமான பிரச்சனை இருந்தாரு. உங்களை எவ்வளவு துன்பப்படுத்தினாரா? அதால மன நிம்மதி இல்லாம இருந்தீங்களா? உங்க பையனுக்கு சரியான வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டான். நான் சொல்லி ஒரு வேலைக்கு போனான், நல்ல ஒரு வேலை சம்பளம் வாங்குறான். வேலை இல்லாம கஷ்டப்பட்டீங்க, வறுமையில வாண்டீங்களா? உங்க அம்மாவுக்கும் உடல் பாதிப்பு, அதாவது இறக்குற மாதிரி இறக்குற சூழ்நிலை வந்துச்சா? நான் ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணி காப்பாத்தி கொடுத்தேனா? சொல்லுமா. ஆக மொத்தல பெண்ணா பொறுத்து நீங்க எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. என்கிட்ட ஜோசியம் பார்த்து வாஸ்து முறைப்படி வீட்டை அமைச்சு பையனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வர மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டேன். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வர மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டேன். பங்கு மாறி சொத்து பிரச்சனை தீர்த்து கொடுத்துட்டேன். மொத்தல குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்தது, எல்லா பிரச்சனையும் தீர்வு கண்டு கொடுத்தேன். இது நாள் வரையிலும் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுத்தனா இல்லையா? வீட்டு வாஸ்து முறைப்படி வீட்டை அமைச்சு கொடுத்து, ரெண்டாவது உங்க அக்கம் பக்கம் சண்டை சச்சரவு தீர்த்து கொடுத்தேன். மூணாவது பையனுக்கு நல்ல வேலை பண்ணி கொடுத்தேன். உங்க அம்மாவுக்கு வந்து அப்பா அம்மா உடம்பு பாதிப்பு, அதாவது இறக்குற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நான் உயிரை காப்பாத்தி பரிகாரம் பண்ணி உயிரை காப்பாத்தி கொடுத்தேன். அப்புறம் வந்து உன் பொண்ணுக்கு மனவாழ்க்கை பண்ணி கொடுத்தேன். ஆக மொத்தல நீ சிறப்பா நல்ல எதிர்காலம் அமைகிற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி வீட்டுக்காரர் பிரச்சனை பயங்கரமான குஷ்டி பிரச்சனை பண்ணாரு, பிரச்சனையை தீர்த்து கொடுத்தேன். அக்கம் பக்கம் பங்காளி பிரச்சனை பயங்கரமா இருந்தது, உங்களை வாழ விடாம பண்ணாங்க. வீட்டுக்கு வந்து வாஸ்து சாஸ்திரம் பார்த்து வீட்டை சரி பண்ணி கொடுத்தேன். வாஸ்து முறைப்படி வீட்டை அமைச்சு கொடுத்தேன். இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, 5 சவரம் போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்க. நான் என் பொண்ணு நல்ல மன வாழ்க்கை அமையணும், என் பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழணும், ஒரு பேரம் பேத்தி வரணும். நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணு படக்கூடாது. என் பொண்ணுக்கு மன வாழ்க்கை எழுதுறோம்னு பயப்படுறா. என் கணவன் மணி பிரிவினை ஆயிடுமோ, அதால பிரச்சனை வருமோன்னு பயப்படுறா. 5 வருஷம் முன்னாடி ஜோசியம் பார்த்து உங்க குடும்ப பிரச்சனை அதிகமா இருந்தது, அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்தேன். வறுமையில் இருந்தீங்க, ஜோதிடம் பார்த்து உங்க பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வர மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டேன். ஜோதிடம் பார்த்து உங்க பையனுக்கு மன வாழ்க்கை அமையலாம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வறுமையில் இருந்தீங்க, சொந்த வீடு வசதி வாய்ப்பு வர மாதிரி காரு பாங்கலாம் வர மாதிரி வாழ வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து போனா குடும்பத்தில் பிரச்சனை, இந்த கணவன் மணி பிரச்சனை அதையும் தீர்த்து கொடுத்துட்டேன். 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்ல உருவாக்கி கொடுத்துட்டேன். கடைசி காலத்தில் எப்படி இருக்குமோ என் வாழ்க்கையை போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டீங்க. இன்னைக்கு வந்து மகாராணி மாதிரி 3 மகன்கள், உங்களுக்கு 3 மகனுக்கும் பேச்சு கேட்குற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். நீங்க நினைச்சு பார்க்காம ஜெயிச்சு காட்டணும். யாராவது உங்களை கேவலமா பார்த்தா அதில் வாழ்ந்து காட்டணும். சொந்த பதிலாம் ஒதுக்கிட்டாங்க, உங்க கணவன் வீட்லயே ஒன்று ஒதுக்கிட்டாங்க. அதை இப்ப நீ யாருக்கு காமிக்கணுமா இல்லையா? தைரியமா இருக்கு, நான் பார்த்தேன். ஓகே, நன்றி, வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.